Do you really think those who are all training for the MMA is considered as a fighter? Hold on, bro, hold on. So, if you are the someone who is standing against all the odds and still achieve your dream, then you are the fighter too. Welcome to the June train. This is day 2 of talking about the people who inspired me. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அந்த ஒன் அண்ட் ஒன்லி த ஆஸ்கர் ஃபெகுருவா, ஒன் ஆஃப் த கொலம்பியன் ஒலிம்பிக் வெயிட் லிஃப்டர், த மேன் ஹூ இஸ் ரெஃப்யூஸ் டு கிட் இஸ் ட்ரீம். 2004 சம்மர் ஒலிம்பிக்கில் ஃபஸ்ட் டைம் ஒலிம்பிக் வெயிட் லிஃப்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ 56 கேஜி டிவிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி 5th ரேங்க் வராரு. ஸோ டோட்டலாக ஸ்நாட்ச் அண்ட் க்ளீன் ஜெர்க் ரெண்டையும் சேர்த்து ஸோ ஹி ஹஸ் லிஃப்டட் 28 கேஜி டுகெதர். 2004 ஒலிம்பிக்கில் கோல்டு அடிக்க முடியல. 2008 அகைன் ட்ரை பண்ணுறாரு. 2008 ட்ரை பண்ணும்போது இஸ் அனேபிள் டு லிஃப்ட் த வெயிட் அட் ஆல். 3 சான்சஸ் கொடுப்பாங்க லிஃப்ட் பண்ணுறதுக்கு. பட் அந்த 3 சான்ஸ்லையுமே அவர் ஃபெயில் ஆகிட்டார். டிஸ்குவாலிஃபைட் ஆன் திஸ் ஒலிம்பிக். இட் வாஸ் டியூ டு த cervical hernia. ஸோ கழுத்து பகுதியில் ஏற்பட்ட ஒரு இன்ஜுரியால் ஹி வாஸ் அனேபிள் டு லிஃப்ட் த வெயிட். 2008 ஒலிம்பிக் வெயிட் லிஃப்டிங்கில் தோத்தாச்சு. இன்ஜுரியால் தோத்துட்டாரு. ஸோ எங்கே இந்த மனுஷன் வந்து 2018 ஜெயிச்சிட போகிறாரு எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ 2012 ஒலிம்பிக் வெயிட் லிஃப்டிங்கில் ஜாயின் பண்ணி ஸ்நாட்ச்லையும் க்ளீன் அண்ட் ஜெர்க்லையும் ரெண்டுலையும் சேர்த்து ஹி ஹஸ் லிஃப்டடு 317 கேஜி. ஹி வான் த சில்வர். ஆமாம், 3rd ப்ரைஸ் வாங்கியிருப்பார். 2016 ஒலிம்பிக்கில் அகைன் ஜாயின் பண்ணுறாரு. ரொம்ப அப்சஸ்டாக இருக்கார். இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சே ஆகணும், கோல்டு அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்சஸ்டாக இருக்கார். 2016 அந்த கோல்டும் அடிச்சிடறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து cervical hernia, இப்போ வந்து இது வந்துட்டு லூம்னர் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா லோயர் பேக்கில் வரக்கூடிய ஒரு இன்ஜுரி. இந்த 2 இன்ஜுரியும் ரெக்கவர் ஆகி கோல்டு அடிச்சிருக்காரு. தட் இஸ் ஒன் ஆஃப் த ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட் இன் த ஒலிம்பிக் ஹிஸ்ட்ரி அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். எதுக்கு நான் பேசணும்னு நினச்சேன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் டிப்ரெஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் டிப்ரெஷன் நத்திங் பட் இட்ஸ் இட் காஸ்ட் டியூ டு ஆஃப் இன்ஜுரிஸ் அண்ட் cramps. You want to do something but you are unable to do something about that அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய வேதனை. ஸோ அதுமாரி ஒரு பெயின் எல்லாம் கம்பேக் பண்ணி ஓவர் கம் பண்ணி he set one standard right. விஷயத்தை தான் நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். I will see you guys in the next video. Until then, have a good one. Bye bye.